ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த புதிய நாள் புதிய நம்பிக்கை, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? யாத்திராகமம் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என் அண்டையிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. பாருங்க, இங்க அழகாய் ஆண்டவர் சொல்றார், இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து கொண்டு வந்து சீனாய் வனாந்தரத்தில் அவன் நிறுத்தின போது ஆண்டவர் மோசையோடு பேசுவார். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை இப்படியெல்லாம் நான் நடத்தின்னு வந்தேன்னு இங்க சொல்லப்பட்டிருக்கு. நான் இனி இஸ்ரவேலுக்கு சொல்ல வேண்டிய காரியம் என்னன்னா, நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை கழுகுகளுடைய சட்டைகள் மேல் சுமந்து, நான் எகிப்தியருக்கு என்னென்னலாம் செய்தேன். எகிப்தியன் உங்களை ஒடுக்குனா, எகிப்தியன் உங்களை ஜீவனை கசப்பாக்கினா, ஆனா அந்த எகிப்தியனுக்கு விரோதமாக என் கையை நீட்டி 10 விதமான வாதைகளை வரவழைத்து எகிப்தினையும் அவன் சேனையும் கடையில் மூழ்கடித்தேன். உங்களுக்கு எத்தனை நன்மைகளை சேர்ந்திருக்கிறேன். ஆண்டவர் சொல்றார், இதெல்லாம் செய்து கழுகுகளுடைய செட்டைகளில் சுமந்து கொண்டது போல நான் உங்களை சுமந்து உங்களை என்னண்டையிலே சேர்த்து கொண்டேன். அல்லேலூயா. தெய்வ பிள்ளைகளே, அது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரமில்லை, உங்களையும் என்னையும் ஆண்டவர் அப்படிதான் வைத்திருக்கிறார். எத்தனை விதமான போராட்டம்ல, எத்தனை விதமான பிரச்சனையில், எத்தனை விதமான கடினமான சூழ்நிலைகளை, எவ்வளோ பிசாசுடைய தாக்குதலில், எவ்வளோ பிசாசு எப்போ நம்ம அழிக்கலாம்னு நினைச்சால, மனுஷர்கள் எப்போ நம்ம காலை வாரலாம்னு நினைச்சாங்களே, இவ்வளோ கடினமான சூழ்நிலையிலையும் ஆண்டவனை விடுவித்து நம்மளை பாதுகாத்து அவன் பிசாசு கையில் ஒரு நாளெல்லாம் ஒப்பு கொடுக்காம, தேவப்பிள்ளையில கழுகுகள் எப்படி தன் குஞ்சுகளை செட்டைகளை மேலே சுமக்கிறதோ ஆண்டவர் அப்படி நான் சுமந்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. தேவப்பிள்ளையில சோர்ந்து பார்க்காதீங்க. ஆமென். அவர் சுமக்கிற தேவனாக இருக்கிறார். அது மாத்திரமா, அப்படி சுமந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொண்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தரிடத்தில் நம்ம சேர்ந்து கொண்டார் அல்லவா, நம்மளுக்கு அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை கொடுத்திருக்கிற அல்லவா, ஆண்டவர் நமக்கு தெய்வமாய் கொடுத்திருக்கிற அல்லவா. எத்தனை பெரிய பாக்கியம் இது. அல்லேலூயா. ஆமென். தெய்வ பிள்ளைகளே, சோர்ந்து போகாதீங்க. சங்கீதம் 138:8 வாசிப்பீங்கன்னா, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறார் நம்ம வாசிக்கிறோம் அல்லவா. சங்கீதக்காரன் சொல்றது போல நமக்காக அவர் யாவையும் செய்து முடிக்கிற தேவனா இருக்கிறார். அவர் கழுகுகளை செட்டைகளை சுமந்தது போல உங்களையும் அவர் சுமக்கிற தேவனா இருக்கிறார். சங்கீதம் புஸ்தகம் 17ஆம் சங்கீதம் 9வது வசனம் கூட வாசிப்பீங்கன்னா அழகா சொல்லப்பட்டிருக்கும். வாசிக்க கேட்போம். என்னை ஒடுக்குகிற துன்மார்க்கருக்கும் என்னை சூழ்ந்து கொள்ளுகிற என் பிராண பகைஞருக்கும் மறைவாக உம்முடைய செட்டைகளின் நிழலிலே என்னை காப்பாற்றும். பிராண பகைஞருக்கு மறைவா உமது செட்டைகள் நிழலிலே என்னை காப்பா. ஆண்டவரே, எனக்கு பிராண பகைஞர் நிறைய பேர் இருக்காங்க. என்னை ஒடுக்கணும்னு நினைக்கிறாங்க, என்னை மேற்கொள்ள நினைக்கிறாங்க. அனாவிலெல்லாம் விட்டு என்னை பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. அவர் இன்றைக்கு நம்மளை பாதுகாக்கிற தேவனா இருக்கிறார். சங்கீதத்தின் புஸ்தகம் 57ஆம் சங்கீதம் 1வது வசனம் கூட வாசிப்பீங்கன்னா இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும். உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொண்டிருக்கிறது. விக்கனங்கள் கடந்து போக மட்டும் உமது செட்டைகளின் நிழலே வந்து அடைவேன். விக்கனங்கள் கடந்து போக மட்டும் செட்டைகளின் கீழே வந்து அடைவேன். எத்தனையோ அம்புகளை பிசாசு விட்டுட்டே இருக்கனால உங்களுக்கு விரோதமாக எவ்வளோ தீமைகள் வருதுல. எத்தனை விக்கனங்கள் வந்தாலும் அவைகளுக்கெல்லாம் பாதுகாத்து அவர் சட்டைகளின் நிழலில் நம்மளை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. சோர்ந்து போகாதீங்க தேவ பிள்ளைகளே. அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை அழகாய் ஆண்டவர் நடத்தி வந்து செட்டைகளை சுமந்து கொண்டு நடத்தி வந்த போல அவர் உங்களே நடத்த உண்மையில் இருக்கிறார். இன்னைக்கு அவர் அப்படியே செய்ய உண்மையில் இருக்கிறார். யார் என்னை சுமக்க இருக்கல, நான் அனாதையாக இருக்கேன்னு நினைக்காதீங்க. உங்களை சுமக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவர் நிச்சயமா உங்களை ஆதரிப்பார், உங்களை அற்புதமாக நடத்துவார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்திரப்பா. இப்பொழுது கூட இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை எவ்வளவு அற்புதமாய் நீங்க நடத்தி வந்தீர் அல்லவா ஆண்டவரே. ஆமென். ஆண்டவரே, ஒரு தகப்பன் தன் தோல் மேலே சுமக்கிறது போல எங்களை சுமக்கிற கர்த்தர் அப்பா, உங்கள் சட்டைகள் நிழலில் நாங்கள் பாதுகாப்பாக இருக்கிறோம்ப்பா. ஒரு தீங்கு அணுகாதபடி, ஒரு பலவீனம் அணுகாதபடி அன்றே, ஒரு சத்துரு கொய்ப்படாதபடி காத்துக்கொள்ளுங்க. இந்த நாள் முழுதும் கரம்படி நடத்தும் கிருபைக்கு ஒப்பு கொடுக்குறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். ஆமென். நீங்கள் சட்டைகள் நிழலில் இருக்கிறீங்க, தைரியமாக போங்க. God bless you.